நான் ஃபஸ்ட்டே ஒரு பாயிண்ட்டை ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஆப்பிள் இஸ் குட் ஃபார் ஹெல்த் கம்பேர்ட் டு ஆப்பிள் ஜூஸ். ஆப்பிள் ஜூஸாக சாப்பிட்றத விட ஹோல் ஆப்பிளாக எடுத்துக்கிட்டால் அதில் பெனிஃபிட்ஸ் அதிகம். ஜூஸாவோ ஹோலாவோ ப்ராப்பரான வேலை வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டா இது வந்து பெஸ்ட்டு. அதை தான் இதில் பார்க்க போகிறோம். இந்த ஒரு ஆப்பிள் 200 கிராம். நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக ஹாட் வாட்டரில் 5 minutes நல்லா சோக் பண்ணி நைஃபை வச்சு நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். இப்படி பண்ணுறப்போ அதில் இருக்க வேக்ஸை நம்ம ஈஸியாக ரிமூவ் பண்ணிடலாம். அப்படி இல்லைனா அந்த வேக்ஸோடு நம்ம சேர்த்து சாப்பிட்டோன்னா நிறையா டிஸ்அட்வான்டேஜஸ் நமக்கு இருக்கும். இது வந்து ஆக்ட் அஸ் அ ஸ்லோ பாய்சன். நம்ம டெய்லி பேஸில் ஒரு ஆப்பிள் நம்ம சாப்பிட்டு வர்றப்போ இந்த பாய்சன் நம்ம பாடியிலே ஸ்டே பண்ண ஆரம்பிச்சிடும். அது கவுண்ட்லெஸ் டிஸ்அட்வான்டேஜை நமக்கு கொடுக்கும். ஸோ இந்த ஒரு மெத்தடை யூஸ் பண்ணி நம்ம அந்த வேக்ஸ்லேருந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். இதில் என்னென்ன நியூட்ரியன்ட் ப்ரெசென்ட்டாக இருக்குன்னா கார்போஹைட்ரேட் இருக்குது. கார்போஹைட்ரேட்டில் நேச்சுரல் சுகர் ப்ரெசென்ட் ஆகிருக்கு, ஃப்ரிக்டோஸ் அண்ட் குளுக்கோஸ்ன்னு. டயட்ரி ஃபைபர் இருக்குது, விட்டமின் சி ஆல்சோ ப்ரெசென்ட், பொட்டாசியம் இருக்குது, ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது, வாட்டர் 80 to 85% இருக்குது, அண்டு ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் விட்டமின் ஏ இருக்குது, அண்ட் வெரி லிட்டில் குவான்டிட்டியில் அயன் ஆல்சோ ப்ரெசென்ட் அப்படின்னு இருக்குது. இதோட டிஸ்அட்வான்டேஜஸ்ன்னு பார்த்தோன்னா நம்ம ஹை சுகர் கண்டென்ட் இருக்கிறதுனால இது வந்து பிளட் சுகரை அஃபெக்ட் பண்ணும். பிளட் சுகர்னா டயபெட்டிஸ் பேஷண்ட்டாக அஃபெக்ட் பண்ணும். டயபெட்டிஸ்மே அதிகமான அளவு வந்து இவங்க இந்த ஆப்பிளை கன்சியூம் பண்ணால் தான் உங்களுக்கு ப்ராப்ளம். லிட்டில் குவான்டிட்டியில் மென்று சாப்பிட்டா நோ ப்ராப்ளம். இப்போ எக்ஸசிவ் ஃபைபர் இருக்கிறதுனால நம்ம அதுவுமே ஓவர் ஈட் பண்ணாக்கா இப்போ நம்ம ஒரு ஆப்பிள் 1 டேக்கு ஒரு ஆப்பிள் சாப்பிட்றதுக்கு பதிலாக 5 ஆப்பிள் 6 ஆப்பிள்னு சாப்பிட்டோன்னா நமக்கு வந்து ஸ்டொமக் டிஸ்கம்ஃபர்ட் ஏதாச்சும் நமக்கு வரும். இது மட்டும் இல்லாமல் ரெசிடியூ இதில் இருக்கும். நம்ம கைக்கு வர எந்த ஒரு ஃப்ரூட்ஸுமே நேச்சுரல் வேலை வரலை. அதில் ரெசிடியூ இல்லை ஏதோ ஒன்று கெமிக்கல்ஸ் ஆட் பண்ணியிருப்பாங்க. அது வந்து நம்ம ப்ராப்பராக வாஷ் பண்ணலன்னா அதுவே நமக்கு வந்து சைட் எஃபெக்ட் கொடுக்கும். இது மட்டும் இல்லாமல் டூத் டீகே வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. யாரெல்லாம் கன்சியூம் பண்ணக்கூடாது, யாரெல்லாம் கன்சியூம் பண்ணலாம் அதை பற்றி பார்க்கலாம். யார் ஃபஸ்ட்டு கன்சியூம் பண்ணலான்னு பார்க்கலாம். சில்ட்ரன்ஸ் சாப்பிட்லாம், ப்ரெக்னென்ட் லேடி, லாக்டேட்டிங் லேடி, எல்டர்லி பீப்புள்ஸ் இவங்க எல்லாமே காமனாக சாப்பிடலாம். யார் சாப்பிடக்கூடாதுன்ட்டு நான் வந்து லாஸ்ட்டில் சொல்லியிருக்கேன். ஏன் வந்து சில்ட்ரன் சாப்பிட்லான்னா அதில் வந்து விட்டமின் ஏ, சி அண்ட் ஃபைபர் இருக்கிறதுனால அவங்க க்ரோத்தை இம்ப்ரூவ் பண்ணும். லாக்டேட்டிங் பீப்புளுக்கு அவங்க ஃபீட்டல் ஹெல்த்துக்கும் ப்ளஸ் அவங்களோட ஹெல்த்துக்குமே ஒரு இம்யூனிட்டி கொடுக்குற ஃபுட் இல்லை ஒரு ஃப்ரூட்டாக தான் இந்த ஆப்பிள் இருக்குது. ஸோ ப்ரெக்னென்ட் டைமில் எடுத்துக்கிட்டால் ரொம்பவே நல்லது. அடுத்து எல்டர்லி பீப்புளுக்கு இது ஈஸியாக டைஜஸ்ட் ஆகுறதுனால அவங்களுக்கு ஈஸி டு கன்சியூம் ஆல்சோ. அதனால் அவங்க ஈஸியாக இதை எடுத்துக்கலாம். இதில் இருக்க ஃபைபர் கொலஸ்ட்ராலை லோயர் பண்ணி ஹார்ட் டிசீஸ்க்கு ஹெல்ப் பண்ணுது. இது மட்டும் இல்லாமல் கான்ஸ்டிபேஷனுக்கும் ஹெல்ப் பண்ணுது. பவுல் மூவ்மெண்ட்டை இம்ப்ரூவ் பண்ணி கான்ஸ்டிபேஷனை ப்ரிவென்ட் பண்ணுது. இதை தாண்டி ஒபிசிட்டிக்கு இது பெரிய ஒரு கிஃப்டடாகவே இருக்குது. பிகாஸ் லோ இன் கேலரிஸ் ஹை இன் ஃபைபர். இந்த காம்பினேஷனில் இருந்தாலே அது ஒரு சூப்பர் டயட் ஃபார் ஒபிசிட்டி. இதை தாண்டி அனிமியாவுக்கு இது ஹெல்ப் பண்ணுது. எப்படின்னா இதில் வந்து வெரி லிட்டில் அமௌண்ட் ஆஃப் அயன் ப்ரெசென்ட் ஆயிருக்கு, ப்ளஸ் இதில் விட்டமின் சி நிறையாவே இருக்குது. இது ரெண்டுமே கம்பைன் ஆகுறதுனால அயன் அப்சார்ப்ஷன் நமக்கு நல்லாவே நடக்கும். இந்த ஆப்பிளை யாரெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கலாம், யாரெல்லாம் கன்சியூம் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டயபெட்டிஸ் ஏன் கன்சியூம் பண்ண வேணாம்னா இதில் கார்போஹைட்ரேட் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அதனால் சுகரை ட்ரிகர் பண்ணி விட்டுரும், குளுக்கோஸ் லெவலை இன்க்ரீஸ் பண்ணி விடும். இதனால் நம்ம வந்து டயபெட்டிஸ் பேஷண்ட் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. நெக்ஸ்ட்டு டூத் டீகே இருக்கிறவங்க அவாய்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் இன்ஃப்ளமேட்டரி பவுல் டிசீஸ் இல்லைனா வந்து இரிட்டேட்டபிள் பவுல் டிசீஸ் இந்த மாதிரி இருக்கிறவங்களும் அவாய்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா இது தேவையில்லாத இஷ்யூஸ் கொடுக்கும். அப்புறம் ஆப்பிளை ஃப்ரூட்டாக சாப்பிட்றது ரொம்பவே நல்லது ஜூஸாக சாப்பிட்றத விட. தேங்க்யூ.